வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவியின் மர்ம மரண வழக்கு. இந்த வழக்குக்கு 7ஆம் தேதி வாய்தா கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிற நிலைமையில் இப்போதைக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. அப்படிங்கிறனால தான் 5 நாளாக வீடியோ போடலை. இப்போ நாட்கள் நெருங்கிட்டு இருக்கனால அந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மூட்டலாம் அப்படிங்கிறதோட, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு வலசரவாக்கத்தில். அந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அதாவது கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம், இது மர்மமான மரணம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த மர்மமான மரணம் ஏன் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, இதில் உள்ள சந்தேகங்கள் தீர்க்கப்படாமலேயே இன்னும் மர்மமாகவே நீடிச்சிட்ருக்கு. அப்படிங்கிறனால தான் அது மர்ம மரணம்னு சொல்லிகிட்ருக்கோம். அந்த மர்மத்தில் உள்ள சந்தேகங்களை எப்போ தீர்க்க போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் தீர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு. ஸோ சார்ஜ் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பாப்பா மோகன் சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது தற்கொலை அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் த சார்ஜ் ஷீட்டு அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அந்த க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கு முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா, ஏறக்குறைய போலீஸ் தரப்புலேருந்து இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ இதை மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மூச்சு நின்று போச்சுன்னா சிபிஆர் பண்ணுவாங்க இல்லையா, அதை நெஞ்சில் ப்ரெஸ் பண்ணுறது, வாயில் வச்சு ஊதுறது, அப்படி ஊதிட்டு ப்ரெஸ் பண்ணுறது. அதுவும் பண்ணணுன்னா 2 அயன் பாக்ஸ் மாதிரி 2 இதை வச்சு அதில் ஜெல்லு தடவி அதை வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு பாப்பா மோகன் சார் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத அவர் போன வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போது இவங்க எதை வச்சு அதை தற்கொலைன்னு முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். ஸோ அந்த இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட் இன்னும் அது ட்ரையலுக்கு வரலை. ஸோ கோர்ட் ஏற்றுக்கொண்டதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஏற்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரையலுக்கு கொண்டு வரும்போது அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் வாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது முழுமை பெறும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணாலும் அதில் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள்லேருந்து எல்லாரையும் விடுவிச்சிட்டாங்க. அந்த கேஸ்லேருந்து செக்ஷனை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறது எதை வச்சு அவங்க பெண்ணே தற்கொலை மனநிலையில் இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணே தற்கொலை மனநிலையில் இருந்தா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதாவது இவங்க சொன்ன அந்த மை பீஸ் மை கடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள், அதுக்கப்புறம் இன்னும் சில எழுதி வச்ச சில வார்த்தைகள், அதை அவள் தான் ஸ்ரீமதி தான் எழுதினாலாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும்போது அதை வச்சு நேருக்கு நேராக பேசி அந்த பெண்ணோட மனநிலை இப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் இவங்க எழுதி வச்ச யாரோ எழுதி வச்சதாக கூட எடுத்துக்கலாம். இந்த பெண்ணு தான் எழுதி வச்சாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த பெண்ணை இவ தற்கொலை மனநிலை தான் இருந்தா அப்படின்ட்டு மனோதத்துவ டாக்டர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது மக்களுக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த பெண்ணு தற்கொலை தான் பண்ணி கொண்டாளா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறதுல எந்த விதமான எதுவும் பிழையும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஸோ இப்போதைக்கு உள்ள நிலைமையில் அந்த பெண் தற்கொலை மனநிலையில் இருந்து அவளே தற்கொலை பண்ணி கொண்டால் இவள் தற்கொலைக்கு யாரும் காரணம் அல்ல அப்படிங்கிற மாதிரியானதாக விஷயந்தான் சார்ஜ் ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பாப்பா மோகன் சார் சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க சார்ஜ் ஷீட்டு. இப்போ அந்த சார்ஜ் ஷீட்டை நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது யாரை எதிர்த்துனா, போலீஸ் விசாரணை சரியில்லை அப்படிங்கிறத எதிர்த்து தான் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் ட்ரையல் வரும். ட்ரையலில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சில விஷயங்களை ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னனால இதோட நம்ம இந்த விஷயத்தை நம்ம 7ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குது, கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வை வச்சு நம்ம அடுத்ததாக நம்ம பதிவை தொடரும். ஸோ இப்போதைக்கு உள்ள விஷயங்கள் இவ்வளவு தான் கள்ளக்குறிச்சி விஷயத்தில். இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னா, வலசரவாக்கம் கோயம்பேடு பகுதியில் இருக்க வலசரவாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வாலிபர் 22 வயசு வாலிபர், அவர் 21 வயசு ஒரு பெண்ணை இளம் பெண்ணை காதலித்து
திருமணம் பண்ணிக்கிட்டார். இவங்களோட திருமணம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்களுக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கிறான், குழந்தை இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் வந்து பெயிண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. காலையில் வேலைக்கு போயிட்டாக்கா சாயந்தரம் தான், மாலையில் தான் வீடு திரும்புறது வழக்கம். இடையில வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க அந்த பையனுடைய அப்பா, அது அந்த பெண்ணோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த பெண்ணு மேலே ஒரு கண். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் சிந்து சமவெளி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த சிந்து சமவெளியில் ஒரு மாமனார் வந்து ஒரு மருமகளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அவளை வந்து செட்யூஸ் பண்ணி அவளோட பாலியல் உறவு வச்சுக்குவார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அதில் அமலா பால்லாம் நடிச்சிருந்தாங்க. சர்ச்சைக்குரிய படமாக இருந்தது. நிறையா மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சர்ச்சைகள்லாம் அந்த படத்தில் வரும்போது எழுந்தது. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு மலையாளத்தில் அந்த படத்துடைய கதை வந்து மலையாளத்தில் மழு அப்படின்ற ஒரு பேரில் வந்த படம். அதே கதை நடக்குமா, நிகழ்வில் நிஜமாக நடக்குமா அப்படின்னு அப்போ வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவம் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு நிஜமாக. என்னன்னா, இந்த மாமனார் வந்து இந்த பெண் மேலே ஆசைப்பட்டு இவளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து அவரோட பையன் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இவர் பெண்ணை வந்து தனியாக இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குழந்தை வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போய் கதவை தாப்பால் போட்டுட்டு அந்த பெண்ணை கட்டி பிடிச்சி பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெண் வந்து கத்தி கதறி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமாக பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவரோட முயற்சி பலிக்காமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் அவர் கையில் வச்சுருந்த ஒரு கத்தியும் ஒரு பாட்டிலில் ஆசிட் வச்சுங்க, அந்த ஆசிடி கத்தியும் எடுத்து காட்டி இதை முகத்தில் ஊற்றிடுவேன், கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரியா மிரட்டி இருக்கார் அந்த பெண்ணை. அந்த மிரட்டலுக்கு பயந்து நம்ம மூஞ்சியில் ஆசிட் ஊற்றிட்டாங்கன்னா அதோட நம்ம வாழ் சீரழிஞ்சு போயிருமே அப்படின்னு நினச்சி பயந்து போய் அந்த பெண் வந்து அழுதுகிட்டே வேறு வழி இல்லாமல் அவளுடைய இச்சைக்கு சம்மதித்து அந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு மாமனார் என்ன பண்ணுறாரு, அவளை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கற்பழிச்சிடுறாரு. ஸோ இந்த கற்பழிப்பு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து மிரட்டியிருக்கார், இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையாவது சொன்னின்னா இதே ட்ரீட்மெண்ட்டு தான் மறுபடியும் நடக்கும், ஆசிடை ஊற்றிட்டு நான் அறுத்து போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அதனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இது பயப்படாமல் என்ன பண்ணியிருக்கா, வெளியே சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு இன்வெஸ்டிங் ஆஃபீஸர் போய் விசாரணை பண்ணதில் அந்த பெண் சொன்ன கூற்று உண்மைதான் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த மாமனார் வந்து இந்த கற்பழிப்பில் ஈடுபட்டது தெளிவாகிருக்கு. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நேற்று நடந்த சம்பவம். இது சொல்கிறதுக்கு காரணம் வந்து கலாச்சாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உறவு முறைகளில் வந்து வேலியாக இருக்கக்கூடிய உறவுகளே இந்த மாதிரி பயிரை மேயிற கதைகள் இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெண்ணை ஒரு மாமனாரே சீரழிச்சிருக்காரு அப்படின்னா யாரை நம்பி நம்ம வீட்டில் விட்டுட்டு போகிறது பெண்களை அப்படின்னு சொல்லி தான் அந்த இது. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது யாரை பாதுகாப்பாக வைக்கிறோமோ அவங்களே அந்த பாதுகாப்பை மீறியே அவங்க அந்த பெண்களுக்கு எதிரியாக மாறி அவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது யாரை நம்பி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சமூகம் எந்த லெவலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு புறையோடி போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து சாதாரணமான தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வேறு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு லைக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.